சமீபத்தில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு பேசுறதுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ உங்கள் அப்பா அம்மா 3 பேரும் காட்டுக்குள்ளே போகிறீங்க, எதிர்த்தாப்புல ஒரு சிங்கம் வருது, நீ ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும், நீ அப்பாவை காப்பாற்றுவியா அம்மாவை காப்பாற்றுவியான்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் சிங்கத்துக்கு உணவாகி அப்பா அம்மா 2 பேரையும் நான் காப்பாற்றுவேன் டீச்சர்னு அந்த பையன் சொன்னான்னு அவர் சொல்கிறாரு. எல்லாரும் கைதட்டினாங்க, முதியோர் இல்லத்தில் எல்லாரும் கைதட்டினாங்க. அந்த பெரியவர் சொன்னார், அப்படி சொன்ன பையன் வேற யாரும் இல்லை, என் பையன்தான். இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் முதியோர் இல்லத்தில் இருக்கோம், என் பையன் வனத்துறை அதிகாரியா காட்டில் சிங்கத்தை காப்பாற்றிட்டு இருக்கான்னு. நாம் எல்லாம் பொன்னை தேடக்கூடிய அவசரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வைரங்களை தொலைத்து விட்டோம். உங்கள் வீட்டில் பெரியோர்கள் என்ற வைரம் இருந்தால் அதை பத்திரப்படுத்துங்கள். கேரளால எஸ்தர்ன்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வைரல் ஃபீவர் வந்த காரணத்தினால ஹை டோஸ் மாத்திரை கொடுத்துட்றாங்க. அந்த ஹை டோஸ் மாத்திரையை சாப்பிட்டு முடியெல்லாம் கொட்டி போய் தலையெல்லாம் மொட்டத்தலையாகி தன்னுடைய அழகு போயிடுச்சேன்று அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டாங்க. வீட்டுக்குள்ளரே அமர்ந்திருக்காங்க, கதவை சாத்தி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்திருக்காங்க. அம்மா 10 முறை கதவு தட்டினாதான் திறப்பாங்க, யாரையுமே பார்க்கறது இல்லை. 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஆசிரியர்கள்ட்டேருந்து அத்தனை அழைப்புகள் வந்தோம், எஸ்தர் பள்ளிக்கு போவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு நாள் அந்த அறையின் கதவு தொடர்ந்து தட்டப்பட்டு கொண்டே இருக்கு. எஸ்தர் கதவை திறக்கவே இல்லை. அம்மாவுடைய குரல் கேட்குது, எஸ்தர் ஒரே ஒரு முறை கதவை திறந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு ஒரே ஒரு முறை கதவை திறந்து பாரு. எஸ்தர் கதவை திறந்து பார்க்கிறாள். அவள் வகுப்பு தோழிகள் 39 பேரும் தன் தலையை மொட்டையடித்துக் கொண்டு, தன் தோழிக்கு இல்லாத முடி தங்களுக்கும் வேண்டாம் என்று சொல்லி, தோழியின் தலையில் முடி வளரும் வரை நாங்களும் மொட்டையடித்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி எஸ்தரினுடைய கைகளை பிடித்து அழைத்து கொண்டு வகுப்பறைக்கு கூட்டிச் சென்றார்கள்னு தற்போது நடந்த சம்பவங்க. வாழ்க்கை சரியாக படைக்கப்பட்ட தப்பு, அந்த தப்பை சரி செய்ய படைக்கப்பட்டதுதான் நட்பு. இந்த சாதியை, மதத்தை, இன வேறுபாட்டை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? நட்பு தாங்க. சாதியை ஒழிக்கக்கூடிய, மதத்தை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நட்பு மட்டும்தான். இப்ப கும்பகோணத்துல இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் ஜியாவுதீன் சார், அவருடைய ஆக சிறந்த நண்பர் இந்து மதத்தை சேர்ந்த மகாலிங்கம் அவர்கள் 25 வருடமாக 2 பேரும் இணை பிரியாத ஒரு நண்பர்களா இருக்காங்க. ஒரே குடும்பமாக பக்கத்து வீட்டுல சித்தப்பா பெரியப்பா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கான மிக நெருக்கமான ஒரு குடும்பமா இருக்காங்க. ஒரு நாள் ஜியாவுதீன் சாருக்கு நெஞ்சு வலி வருது, ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்படுறாரு. அவருக்கு 3 நாட்கள் சிகிச்சை கொடுக்கப்படுது. சுயநிலவு இல்லாமல் ஜியாவுதீன் அவர்கள் படுத்திருக்காரு. தன் நண்பனுக்கு என்ன ஆயிற்றோ என்ற நினைப்புல மகாலிங்கம் அவர்களுக்கும் நெஞ்சு வலி வருது சார், அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. தன் நண்பனை எந்த மருத்துவமனையில் சேர்த்தார்களோ அதே மருத்துவமனையில் மகாலிங்கத்தை சேர்க்கிறாங்க. ஜியாவுதீன் சாரினுடைய உயிர் பிரிகிறது, இறைவனடி சேர்றார். அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டிற்குள் நுழையும் முன்பு மற்றொரு செய்தி வருகிறது, மகாலிங்கமும் தன் உயிரை நீத்தார் என்றும், தன் நண்பனுடனே மகாலிங்கமும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்ற செய்தி அவர் வீட்டுக்கும் வருகிறது. வாழும் நாளில் மட்டுமல்ல, மரணத்திலும் என் நண்பனோடு தான் இருப்பேன் என்று சொல்கிற இந்த நட்பால் மட்டுமே இந்த சமூகத்தை வளர வைக்க முடியும். தோழனின் தோளும் அன்னைமடி, அது தூரத்தில் பூத்த தொப்புள் கொடினாங்க. இப்படி ஒரு நண்பனை, மரணத்திலும் கைகோர்த்து கொள்கிற நண்பனை நாம் சம்பாதித்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சார், இன்னைக்கு மாணவர்களை பயமுறுத்துறதுக்கு ஏராளமானவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். வெளியே பாருங்க, ஏஐ டெக்னாலஜி, வெளியே பாருங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், வெளியே பாருங்க, அத்தனை மாணவர்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு மாணவர்களினுடைய தன்னம்பிக்கையை இழக்க வைக்க பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. சுகிதான்னு நம்ம ஊரை சேர்ந்த பெண், தமிழ்நாட்டை சேர்ந்த பெண், அந்த பொண்ணுக்கு பிறவிலிருந்து கண்ணு தெரியாதுங்க. அந்த பொண்ணுக்கு தன்னுடைய தோழிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை தன்னால பார்க்க முடியலையேன்னு மிகப்பெரிய ஒரு வருத்தம், தற்கொலைக்கு முயற்சி செய்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, உன்னால வெளி உலகத்தை பார்க்க முடியாது, ஆனா வெளி உலகத்தால உன்னை பார்க்க முடியும்ல. நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்கறன்றது முக்கியம் கிடையாது, இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது, உன்னை எப்படி திரும்பி பார்க்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம்னு அந்த தாய் ஒரு வார்த்தை கடத்திட்டு போறாங்க. அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டுது. சுகிதா தொடர்ந்து படிக்கிறாங்க. இந்த பார்வையற்றவர்களுடைய பயிற்சியான அந்த பிரெயில் மெத்தட் மூலமா இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில், தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் முதலாக பார்வையற்ற IAS அதிகாரியாக சாதித்து காட்டி இன்றைக்கு வெளியுறவுத்துறை அதிகாரியாக சுகிதா சாதித்துள்ளார் என்று சொன்னால், இந்த தன்னம்பிக்கை, நாம் எப்படி வெளி உலகத்தை பார்க்கிறோம் என்பதை விட நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையின் வெற்றி அமைந்திருக்கிறது.
தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் பிரேமா, அந்த பொண்ணுக்கு பெரிய கனவே தான் சிஏ முடிச்சு ஒரு ஆடிட்டர் ஆகணும்ன்றது அந்த பொண்ணுக்கு பெரிய கனவு. அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறவர், அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு. எதுக்காக அப்போ அவன் பொண்ணை படிக்க வைக்கிறேன்னு கேட்கும்போது, என் பொண்ணுக்கு என்ன கனவோ அதை நிறைவேற்றதாயா என்னுடைய கடமைன்னு அந்த அப்பா அவ்வளவு முயற்சி செஞ்சு படிக்க வைக்கிறாரு. ஒரு நாள் அந்த பிரேமா கல்லூரி முடிச்சு விடிய காலையில் 2:30 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்குறாங்க. ஆட்டோன்னு எல்லாரும் கூடி வரும்போது இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு உன்னிப்பா பார்த்தா அது அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் நிற்கிறாங்க. அப்பா 2:30 மணிக்காப்பா நீ முடிச்சுட்டு வந்து ஆட்டோ ஓட்டுவ, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு கேட்குறப்ப அந்த அப்பா சொல்றாரு, உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இருக்குமா, ஆனால் அந்த பெரிய பெரிய புக்கெல்லாம் வாங்குறீங்கல்ல அதை வாங்குறதுக்கு அப்பா கிட்ட காசு இல்லை. இந்த விடிய காலையில் வந்தேன்னா அப்பா கொஞ்சம் காசு கிடைச்சிரும், உனக்கு நான் அந்த புத்தகத்தை வாங்கி தந்துடுவேன்ல, அதுக்காகவே அப்பா விடிய காலையில் எந்திரிச்சிருவேம்மா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்பா தூங்கினா போதுமான்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிரேமா அதுக்காகவே படிக்கிறாங்க. த பெஸ்ட் சிஏ கேண்டிடேட்ன்ற அவார்டை தமிழக அரசால் பெற்று 10 லட்சம் ரூபாய் பரிசு பெறாங்க. பிரேமாவினுடைய அப்பா சொல்றாரு, பெண் பிள்ளைகளை ஏன்பா படிக்க வைக்கிறேன்னு என்கிட்ட கேட்டாங்க, ஆனா என் பொண்ணு தான் எனக்கான கடனை அடைச்சா, பொண்ணு பிறந்தப்ப சீதனம் செய்யணுப்பா சேர்த்து வச்சிருக்கியான்னு எல்லாரும் கேட்டாங்க, நீ ஏன் வறுமையில இருக்கியே பெண் குழந்தை எப்படி வளர்க்க போறேன்னு கேட்டாங்க, ஆனா என் பொண்ணு தான் என் கடனை அடைச்சு எனக்கு இப்ப 2 ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கான்னு அவங்க அப்பா சொன்னாருங்க. மகள்களை சாதிக்க வைக்க நினைக்கும் தந்தைகள் தெய்வங்கள், தந்தைக்காக சாதிக்கும் மகள்கள் தேவதைகள். ஒருத்தன் வாழ்க்கையவே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போனான். ஒரு குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்து நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டே இருந்தான். ஒருத்தர் வந்தார், குப்பை தொட்டியிலிருந்து அட்டை புட்டிகளை பிறக்கிட்டு போனார். 2வது ஒருத்தர் வந்தார், குப்பை தொட்டியிலிருந்து பாட்டில்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு போனார். 3வது ஒருத்தர் வந்தார், குப்பை தொட்டியிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சுட்டு போனார். ஒரு நாய் அந்த பக்கமா வந்தது, அங்க இருக்கக்கூடிய எச்சில் இலையிலிருந்து உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பசுமாடு வந்தது, அங்க இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. இப்ப இவன் யோசிச்சான், ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேரை வாழ வைக்க முடிகிறது என்றால் நாம் ஏன் வாழ முடியாதுன்னு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டியிலேயே தூக்கி எறிந்துவிட்டு தன் வாழ்க்கையை நோக்கி நடக்க தொடங்கினார். ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, ஒரு எறும்புக்கு கரும்பு சக்கை போதுமானதாக இருக்கிறது. கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருப்போம், கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையாக மாறிக்கொள்வோம். வாழ்க்கை இனிமைதான். அமெரிக்கால ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அந்த பக்கமா ஒரு விலையுயர்ந்த ஒரு கார் வந்து நிக்குது. இந்த காரினுடைய அழகுலையும் அதனுடைய பிரம்மாண்டத்திலையும் அப்படியே மெய் சிலிர்த்து போய் அந்த காரையே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆச்சரியத்தோட அந்த காரை பார்க்குறான். ஒரு இளைஞன் அந்த கார்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த சிறுவனை ஏளனமா பார்த்துட்டு, இந்த கார் உனக்கு வேணுமா, இந்த காரு எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த கார் தெரியுமா. சிறுவன் அப்பயும் அந்த காரை ஆச்சரியத்தோட பார்த்துட்டே இருக்கான். இப்ப அந்த இளைஞன் கேட்கிறான், உனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அந்த சின்ன பையனை பார்த்து கேட்கிறான். அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இல்ல, நான் அந்த அப்பாவாக மாறி என் மகனுக்கு இப்படி ஒரு கார் வாங்கி தரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அந்த பையன் சொன்னாங்க. அப்படி சொன்ன பையன் தான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வந்த வேலன் ஹெஸ்லின்ற ஒரு பெரிய தொழிலதிபராக வந்தார். ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். வெள்ள தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்னாரு கண்ணதாசன். நம்மளுடைய பணிவு வரும்போது வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போங்க. மகாபாரதத்துல ஒரு அழகான கதை வரும். துரோணாச்சாரியாரை கொண்டுறாங்க, தன்னுடைய அப்பாவை கொன்றவர்களை பழிவாங்க உலகத்திலேயே பலமான அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை விடுறாரு அஸ்வத்தாமன். இந்த நாராயண அஸ்திரத்தை எப்படி எதிர்ப்பதுன்னு யாருக்குமே தெரியாது. பெருமாளின் அம்சத்தோடு அந்த அஸ்திரம் வருது, எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. இந்த நாராயண அஸ்திரத்தை எப்படி எதிர்த்து வெற்றி கொள்வதுன்னு யோசிக்கும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாவற்றையும் எதிர்த்து தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவசியம் அல்ல, சில நேரங்களில் பணிந்து செல்வதும் மிகப்பெரிய வெற்றியை தரும்னு சொல்லி எல்லோரையும் நாராயண அஸ்திரத்தை வணங்க சொல்றார். தன்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை கிருஷ்ணரே வணங்குறார். அப்படி எல்லோரும் அதை வணங்கும் போது, எல்லோரும் கீழே விழுந்து வணங்கும் போது எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் நாராயண அஸ்திரம் மீண்டும் அஸ்வத்தாமனிடமே சென்றது என்று பாரதம் நமக்கு கற்றுத்தருகிறது. துணிவு மட்டுமல்ல, பணிவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்றார் வள்ளுவர். சார், இன்னைக்கு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுறணும்னு வந்துடுது சார். நடக்கிறதுலேருந்து, போகிறதுலேருந்து, வர்றதுலேருந்து எல்லாத்தையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான மனநிலை நமக்கு வந்துருச்சே. வாழ்க்கை சதுரங்க விளையாட்டு போல நம்மளுடைய பேச்சு முக்கியம் அல்ல, நம்மளுடைய நகர்வு தான் முக்கியம். செஸ்ஸில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை கடைசியாக செக்மேட் என்கிற வார்த்தை தான்.
கடுமையாக உழையுங்கள், அமைதியாக வீடு கட்டுங்கள், கிரகப்பிரவேசத்திற்கு மற்றவர்களிடம் சொல்லலாம், அமைதியாக காதலியுங்கள், காதலித்த பொண்ணை அமைதியாக திருமணம் செய்து கொண்டு காதல் மாறாமல் வாழ்ந்து காட்டுங்கள், குடும்பத்தோடு சுற்றுலாக்கு செல்லுங்கள், அந்த சுற்றுலாவில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள், அந்த சுற்றுலாவினுடைய நினைவுகளை அசை போட்டுக் கொள்ளுங்கள், இந்த சந்தோஷத்தை காட்சிப்படுத்தாதீர்கள், கருணை உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்த கருணை உள்ளத்தை காட்சிப்படுத்தாதீர்கள். உங்களுடைய வளர்ச்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சியாய் இருப்பது இல்லை. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் அது வாழ்க்கையின் அற்புதமான நிகழ்ச்சி. ராமாயணத்துல ஒரு அருமையான ஒரு கதை. ஒரு முனிவர் ஒரு மரத்துக்கு கீழே நின்று தியானம் பண்ணிட்டே இருக்காரு. 2 வானரங்கள் என்ன பண்ணுது, முனிவரினுடைய அந்த கமண்டலம் குச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் குளத்துல போட்டுட்டே வந்துடுவாங்க. இப்போ இந்த முனிவரை ஒவ்வொரு முறை தியானம் கலைந்து பார்க்கும் போதும் அவருடைய சாமான்கள் எதுவுமே இருக்காது. அவருக்கு பயங்கர கோபம் வரும். ஆனால் வானரங்களை எப்படி தண்டிக்க முடியும், உயிரினங்களை எப்படி தண்டிக்க முடியும்னு சொல்லி அந்த வானரங்களுக்கு வித்தியாசமான ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீங்கள் இனிமேல் எதை கொண்டு போய் தண்ணியில் போட்டாலும் அந்த மிதக்கும்னு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அந்த 2 வானரங்கள் பேர் நலன், நீலன். பின்னால ராமர் பாலம் கட்டும்போது ராமர் இதை சொல்றாரு, நீங்க எல்லாம் கல்லை கொண்டு வந்து அந்த நலனிடமும் நீலனிடமும் கொடுங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்கு, அவங்க அந்த கல்லை கடல்ல போட்டா அந்த கல்லு மிதக்கும்பான்னு அந்த கல்லை நலன் நீலனிடம் கொடுத்து அவர்கள் அந்த பாலத்தை கட்டினார்கள்ன்றது ராமாயணம் நமக்கு காட்டக்கூடிய கதை. ராமர் பாலம் கட்டினாரா, கல் மிதக்குமா என்ற கேள்வியெல்லாம் தாண்டி யார் ஒருவன் தனக்கு கிடைக்கக்கூடிய சாபத்தை கூட வரமாக மாற்றுகிறானோ அவன் வரலாற்றில் நிற்பான்றதை ராமாயணம் நமக்கு காட்டுகிறது.